இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என்று ட்ரம்ப் கூறியிருந்தது குறித்து ரஷ்யா தனது கருத்தை தெரிவித்துள்ளது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வர்த்தக உறவை மீண்டும் புதுப்பிக்க உதவும் என்ற கோணத்திலே பார்க்கப்பட்டது. ஆனால் இதனை கூர்ந்து கவனித்தால் இந்தியா தரப்பில், அதாவது பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் அமெரிக்கா இந்தியாவுக்கான வரியை 18% குறைத்தது என்று மட்டுமே குறிப்பிட்டிருந்தாரே தவிர ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்த மற்ற எதையும் குறிப்பிடவில்லை. முக்கியமாக அமெரிக்காவுக்கு 0% வரி நடவடிக்கை, அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவுடனான இந்தியாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகம், $500 பில்லியன் பொருட்களை இந்தியா வாங்குவதாக மோடி உறுதியளித்ததாக குறிப்பிட்டது. மோடியின் வேண்டுகோள் அடிப்படையிலேயே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது போன்ற ட்ரம்ப் தெரிவித்த மற்ற கருத்துக்களுக்கு இந்திய அரசின் சார்பிலும் பிரதமரின் எக்ஸ் பக்க பதிவிலும் எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லை. இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். மேலும் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தி பிரதமர் மோடி நாட்டை விற்றுவிட்டார் என்ற விமர்சனத்தையும் முன்வைத்துள்ளார். இருப்பினும் ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்வதாக கூறி இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரியாக 25% விதித்தது. பின் ரஷ்யாவின் எண்ணெயை இந்தியா வாங்காது என மோடி தன்னிடம் உறுதியளித்தார் எனவும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை குறைத்துவிட்டது எனவும் பல முறை அவர் கூறியதை தொடர்ந்து தற்போதும் கூறியிருக்கிறார். முன்னதாக அமெரிக்காவின் இந்த கூற்றுக்கு பதிலளித்த இந்தியாவின் எரிசக்தி கொள்கையானது வெளிப்புற அழுத்தத்தை காட்டிலும் அதன் சொந்த தேசிய நலன்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பின் மூலம் வழிநடத்தப்படுகிறது என்று தொடர்ந்து தெளிவுபடுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் அதே கருத்தை முன்வைத்த அதிபர் ட்ரம்புக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா தரப்பில் இதற்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வது குறித்து இந்தியா தங்களுடன் இதுவரை பேச்சு நடத்தவில்லை என்று ரஷ்யா கூறியுள்ளது. இது குறித்து கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்காவ் தெரிவித்ததாவது: இந்தியாவுடனான உறவை ரஷ்யா மதிக்கிறது. அதே போல இந்தியா அமெரிக்கா உறவுகளையும் மதிக்கிறோம். ஆனாலும் இது முக்கியமான விஷயம். எனவே இந்தியாவுடனான எங்கள் உறவுகளை மேலும் வளர்க்கவே விரும்புகிறோம். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் குறித்து இதுவரை எந்த அறிக்கையையும் நாங்கள் இந்தியாவிடம் இருந்து பெறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் ரஷ்யா இதுபோன்ற கருத்தை தெரிவித்தது மீண்டும் ஒப்பந்தம் குறித்தான நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது மட்டும் இல்லாமல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.